வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 7 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி? சத்தீஸ்கர். பரவ் மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். திகம்பதா மற்றும் போப்பீர் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். எஸ் சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பக்தி பந்தாரினும் பசவண்ணாவும் சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 6வது ஐநாடு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி, பிரச்சின் காலகேந்திர நிறுத்திய சங்கீத சம்மேளன். சிடி ராம உருவாக்குனது ஜேம்ஸ் ரிசல். பிஎம் ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்திருத்த வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. நாக்பூர் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? மனாலி மஹரன் சிசாகர். பார்வையற்ற பெண்கள் T20 உலகக்கோப்பை 2025 வென்ற நாடியது இந்தியா. எக்குவரின் 2025 பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்படுகிறது? மால்தீவு. 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றன? 230. 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு ஜெய்ப்பூர்ல ராஜஸ்தான் மாநிலத்துல ஆரம்பமாயிருக்கு. 2026 நிதியாண்டில் இந்தியாவிற்கான S&Pயின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பு என்ன? 6.5. பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விக்ரம் சாகு. ராஜீவ் ஆனந்த் இண்டஸ்இண்ட் வங்கியுடைய மேலாண்மை இயக்குனர். சிரிஷ் சந்திர மர்மு ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர். ஆஷிஷ் பாண்டே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மேலாண்மை இயக்குனர். 2025ஆம் ஆண்டில் ஆண்களுக்கான உலக தடகள வீரராக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆர்மன் டுப்ளாண்டிஸ். இதுவே பெண்களுக்கான உலக தடகள வீரராக சிட்னி மெக்லாஃப்லின் லெவ்ரோன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. செரீனா வில்லியம்ஸ் விளையாட்டுக்கான ஆஸ்டரிஸ் விருது வாங்கியிருக்காங்க. ஓஸ்மன் டெம்பலே 2025 ஆண்கள் பாலோண்டியார் விருது வாங்கியிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி MLS கோல்டன் பூட் விருது. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஆஸ்திரேலிய நாட்டுடைய டான் விருது. உதம்பூரில் இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்ட கண் பராமரிப்பு முகாமின் பெயர் என்ன? ஆபரேஷன் திருஷ்டி. இந்தியா ஈரான் நாட்டிலிருந்து தனது நாட்டினரை வெளியேற்ற ஆபரேஷன் சிந்துவை தொடங்கியிருக்காங்க. இந்திய ராணுவம் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்புக்காக ஆபரேஷன் சிவா தொடங்கியிருக்காங்க. இந்திய பாதுகாப்பு படை குல்காம்ல ஆபரேஷன் அக்கல் தொடங்கியிருக்காங்க. சத்தீஸ்கருக்கும் தெலுங்கானாக்கும் இடையில உள்ள கர்ரகோட்டா மலையில நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கை ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடத்தியிருக்காங்க. தொழில் முனைவோர் வசிக்கும் திட்டம் எந்த துறையால் செயல்படுத்தப்படுகிறது? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. கலாச்சார அமைச்சகம் மேரா கோவன் மேரா தரகா திட்டம் தொடங்கியிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையம் யசோதா AI எழுத்தறிவு திட்டம். ஸ்பார்க்ஸ் திட்டம் வடகிழக்கு பிராந்திய மாணவர்களுக்கிடையே விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பற்றி விழிப்புணர்வு ஊக்குவிக்கணும். அதுக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் திராவியா போர்ட்டல் தொடங்கியிருக்காங்க. ஆபார் ஆன்லைன் ஸ்டோர் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்க்கு கீழே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மீன்வள அமைச்சகம் ரியல் கிராஃப்ட் போர்ட்டல் தொடங்கியிருக்காங்க. G20 ஜோகனஸ்பர்க் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி எத்தனை உலகளாவிய முயற்சிகளை முன்மொழிந்தார்? மொத்தம் 6. உலக திறன்கள் ஆசிய 2025க்கு இந்தியா 23 போட்டியாளர்களை அனுப்புறாங்க. சித்தி 2.0வை அறிமுகப்படுத்திய அமைப்பு இது ஒரு ப்ரோக்ராம். இது அறிமுகப்படுத்தினது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ். ICAR சொல்லக்கூடிய அமைப்பு மேத்ரி 2.0 திட்டம் தொடங்கியிருக்காங்க. விவசாய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக. UIDA அமைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் நாஸ்காம் நிறுவனம் STIAA அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தேசிய சைபர் பாதுகாப்பு உதவி எண் 1930.
துன்பத்தில் உள்ள பெண்களுக்காக தேசிய பெண்கள் ஆணையத்தால் கட்டணமில்லா உதவி எண் 1440 தொடங்கியிருக்காங்க. உலக மண் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 5. மைய கருத்து ஹெல்தி சாயில் ஃபார் ஹெல்தி சிட்டிஸ். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 8 உலக நகர்ப்புற தினம். நவம்பர் 3வது புதன்கிழமை நாள்பட நுரையீரல் அடைப்பு நோய் தினம். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம்.